அல்லவா ஆன் பண்ணிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து 27 இன்ச்சு இடுப்பு 33 இன்ச்சு பாடி உள்ளவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நான் வெட்டுறேன். இப்போ வந்து 1.5 இன்ச்சுக்கு 4 மடிச்சுட்டு கைக்கு வந்து 1.5 இன்ச்சு பட்டி விட்டுட்டு கையோட உயரம் வந்து அவங்களுக்கு கையோட உயரம் வந்து 5.5 இன்ச்சு நம்ம 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல 6 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அடிக்கையோட இறக்கம் 3 இன்ச்சு, இங்கே அதே மாதிரி 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இங்கே இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணுறோம். பண்ணிவிட்டு உங்களுக்கு அடிக்கை லூஸ் வந்து 7 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறோம். கை லூஸ் வந்து 5.5 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். வச்சுட்டு இங்கேருந்து கிராஸாக ஒரு கோடு போடுறோம். போட்டுட்டு இங்கே வந்து 1.5 இன்ச்சு தும்புக்கு கீழே 2 இன்ச்சு தும்பு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த ஆம்கோளுடைய அளவு வந்து அளந்தோம்னா 7.5 இன்ச்சு வரும். 7.5 பாதி 3.75. அதாவது இந்த ரவுண்டு ஷேப்போடைய அளவு, அதாவது முண்டாவுடைய சுற்றளவு வந்து 7.5 வச்சு கிராஸாக கோடு போட்டுட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு 3/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ரவுண்ட் ஷேப் போடுங்க. போட்டு உங்களுக்கு கையோட முழு வடிவம் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. நீ அடுத்து கீழ்ப்பக்கத்துலேருந்து வெட்டிட்டு ஆம்கோளுடைய இருந்து நேராக வெட்டிட்டு இங்கேருந்து நம்ம மார்க் பண்ண அளவு கரெக்டாக நீங்கள் ஆம்கோல் அளவு வெட்டிடுங்க. இதில் உங்களுக்கு இந்த ரவுண்டு வந்து இப்படி மார்க் பண்ணி வெட்டினீங்கன்னா ரவுண்டு கிளியராக வந்துடும். நீங்கள் அதுக்குன்னு ஸ்கேல் வச்சுலாம் வெட்ட வேண்டியதே இல்லை. இந்த சிம்பிளாக இந்த மார்க் போட்டாலே உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கையை வந்து 1.5 இன்ச்சு, அதாவது நம்ம எங்கே மார்க் பண்ணோமோ கட் மார்க் போட்டோமோ அந்த இடத்துல இப்படி வச்சு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணி முன்பக்கம் குடைஞ்சி வெட்டுறதுக்காக இப்போ நம்ம இப்படி வெட்டிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்டில் உங்களுக்கு குடைஞ்சி வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்டில் ஒரு மார்க் போட்டுருங்க. இது முன்பக்கம், இது பின்பக்கம். இப்போ நம்ம குடைஞ்சி வெட்டினது முன்பக்கம். இப்போ கை வெட்டியாச்சு.